அதாவதுமா கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் ஒரு வயசுன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. 18 வயசு 21 வயசு. சன்னியாசி யாருக்கு வயசுலாம் கிடையாது. இளம் ஞானி இவர். அவரை தவறான கருத்துக்கள் அவர் மீது பரப்பப்பட்டாலும் அவர் காலத்தில் தான் ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டு 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 டொனேஷன் வாங்கி கட்டினார். ஜெயலலிதா காசே டொனேஷன் போட்டார். அது இங்கே தான் அவருக்கு வேண ஆரம்பிச்சது. 50 லட்சமா இல்லையே, 1 கோடி கொடுத்துட்டோமே. 50 லட்சம் தான் வந்துச்சுன்ற நீங்க 1 கோடி கொடுத்துட்டீங்க. இவர் என்ன சொல்றாரு, இல்ல மடத்துக்கு கொஞ்சம் செலவாயிருச்சு, பள்ளிக்கூடம் அது ஏதோ 1 கோடியில 5 லட்சம் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, 1 லட்சம் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, பாதிக்கு பாதியை எடுத்துக்கும் போது இது ஆட்டையை போடுற மாதிரி வராதா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லமா. எதையுமே சங்கர மடத்தின் மீது ஜெயலலிதா பாய்ந்ததுக்கான காரணம் இதெல்லாம். படிச்ச உடனே தூக்குடான்ட்டாங்க. அவரோட உயிரை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமையா? திராவிட ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சங்கராச்சாரியார் இறந்துட்டாரு அப்படின்னா அவர் பெரிய பாவ செயல் மாதிரி இது மாதிரி 1000 பேர் கெட்டு போயிடும். ஏன்னா அப்படின்னு சொல்லி கலைஞர் ரிக்வெஸ்ட் பண்ணி அவருக்கு என்னென்ன பண்ணி கொடுக்க முடியுமோ நீ ஜெயிலில் பண்ணி கொடுக்க. ஜெயேந்திர சரஸ்வதிகள் ஜெயிலில் இருந்து தட்டு தாம்பாளத்தோட பழங்களோட அவரை சந்தித்து நன்றி சொன்னது எங்க? கலைஞரை பார்த்து. இதெல்லாம் வரலாறு தெரியுமா இருக்காது. அதுக்கு அடுத்து அதோட ஆஃப் ஆனவர் தான் விஜயேந்திர சரஸ்வதிகள். வெளியே வரல, மேக்சிமம் அமைதியாக போவார். விஜயேந்திர சரஸ்வதி மிகப்பெரிய டேலண்டட். 14 வயசுலேயே வராது. சுப்பிரமணிய கணபதி டிராவிடுக்கு பெயர் மாற்றி ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி. அப்ப அவர் சந்திரசேகர சுவாமிகள் இருக்காரு மூத்தவர், அவரோட பேரே இவருக்கு வச்சாங்க. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்டாக் டேக்ஸோட 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் நவ. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்குமா. ஒரு பரபரப்பான நிகழ்ச்சி இன்றைக்கு அதுவும் அட்சய திருதி அன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. காஞ்சி மடத்தின் 71வது பீடாதிபதியாக ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இன்று அந்த பொறுப்பு பேர் கணபதி சுப்பிரமணிய டிராவிட்லாம் தூக்கிட்டாங்களா? அதை மாத்திட்டு இந்த பேர் வச்சிருக்காங்க. ஆமா, அவர் சன்னியாசியாக அந்த இதெல்லாம் பண்ணிட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு பெயர் மாற்றி அறிவிச்சிருக்காங்க. விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் அறிவிச்சிருக்காரு. ரொம்ப இளம் வயதா இவர் இருக்காரு அப்படிங்கிற பேச்சுகள் 2 தினங்களாகவே எடுபடுது. இவர் மட்டும்தான் இந்த ஏஜ்ல வந்திருக்காரு. அதாவதுமா கல்யாணம் பண்றதுக்கு தான் ஒரு வயசுன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. 18 வயசு 21 வயசுன்னு. சன்னியாசி யாருக்கு வயசுலாம் கிடையாது. இளம் ஞானி இவர். நீங்க இசை எதுக்காக ஏதாவது தப்பா சொல்றாது. இசை ஞானி கேள்விப்பட்டிருக்கீங்க, இளம் ஞானி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இப்போ என்னன்னா இவர் சங்கர மடத்துடைய தலைமை பீடாதிபதியாக பதவி ஏற்கல. சங்கர மடத்துடைய 2வது இளைய பீடாதிபதியாக பொறுப்பேற்று, பதவி கிடையாது, பொறுப்பேற்றிருக்காரு. பொறுப்பேற்றிருக்காரு அப்படின்னா இந்த சங்கர மடம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று சொன்னாலும் சரி, வேற எதுல சொன்னாலும் ஆதிசங்கரால் துவக்கப்பட்டது தான் இந்த மடம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. நீங்க வரலாற்றுக்குள்ள போனீங்கன்னா மக்களுக்கு பெருசா போர் அடிக்கும். இருந்தாலும் என்ன சொல்றேன்னா, இந்த மடம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2400 வருஷம் அந்த காலகட்டத்தில் ஆதிசங்கரர் வாழ்ந்ததாகவும் அவர் இதை ஆரம்பித்ததாகவும் ஒரு கதை சொல்லுவாங்க. அதுக்கான எந்த ஆவண ஆதாரங்கள் எதுவுமே, அவர் அங்கே சமாதி அடைந்தார் அப்படின்னு பல்வேறு அதுக்கான ஆவண ஆதாரங்கள் கிடையாது. அதற்கு அப்புறம் சிருங்கேரி மடம்னு ஒன்று இருக்கு கர்நாடகாவில். அவர்களுடைய கிளை மடம் தான் இது. அதை ஆரம்பிச்சவர் ஆதிசங்கரரு. அதோட கிளை மடம் அதுக்கான, அதாவது சிருங்கேரி மடத்துக்கு போனது சில பாடல்கள், சில இதுல எல்லாம் அது இருக்கு. ஆதிசங்கரர் போனது, பேசினது, சில விஷயங்கள். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா அங்கே இருக்கிற மடத்தோட கிளை மடம் தான் இது அப்படின்னு சொல்பவர்களும் உண்டு. அதற்கப்புறம் இது அப்போல்லாம் கிடையாது, இது 16ஆம் நூற்றாண்டில் துவக்கப்பட்டது மடம்னு சொல்றதும் உண்டு. ஏன்னா சில வரலாற்று ஆவணங்கள் ஆதிசங்கரர் சொன்னதாக அவர் திருநாவுக்கரசர் பார்த்ததாக அந்த காலகட்டம் அப்படின்னா அவருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் உள்ள காலகட்டம். புரியுதா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அது இப்போ 400-500 வருஷம் தான் ஆகுது.
சொல்கிறவர்கள் உண்டு. இல்லை பாண்டியர்கள் காலத்தில் பீக்கில் இருந்த காலத்தில் உண்டு அப்படின்னு பல கதைகள். இதில் ஆவணங்கள் எதுவுமே இல்லை. பாடல்களின் அடிப்படையிலும் இலக்கியங்களின் அடிப்படையிலும் சொல்லப்பட்ட இது அடிப்படையிலும் பார்த்தா இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இந்த மடம் ஆரம்பிக்கப்பட்டது என்னென்னா பிராமண மக்களுக்கான மடம். இந்து தர்மம் அது இதுன்னு சொல்லுவாங்க, சனாதனத்தை காப்பதற்காகவும் அப்படின்னு சொன்னால் கூட அது எல்லாமே என்னென்னா ஒரு சாராருக்கான ஒரு இது. இப்போ இந்து மதத்தில் தான் மாரியாத்தா கோயில் காளியாத்தா கோயிலெலாம் இருக்குது, அங்கே வருவாரானா வரமாட்டார். முருகன் கோவிலுக்கு வருவாரானா வரமாட்டார். அவங்க நம்ம முருகன் சொல்கிறவர்கள் அவர்கள் சுப்பிரமணியன்வாங்க. முருகன்ற பேர் பிராமணர்கள் வைக்கவே மாட்டாங்க. அதே முருகனை அவர்கள் சுப்பிரமணியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கணபதி மகா கணபதி அப்படின்னு. கணபதி விநாயகர், விநாயகர்னு யாருக்கா ஆம்பளைக்கு பேர் வச்சுருக்காங்களா? வச்சுருக்க மாட்டாங்க. கணபதினு வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் இது அது ஒரு பெரிய ஒரு இதான விஷயம். அதுக்குள்ளே போனாலும் நம்ம பாலும் கிணத்துல ஆழமாக இறங்குற மாதிரி அதையும் விட்டுருவோம் நம்ம. ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா இந்த மடம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு சமீபம் 200-300 வருஷமாக பாரம்பரியமாக இருக்குன்றதை ஒத்துக்கலாம். அதுவும் இது எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் இருந்ததா அப்படின்னா அதுலேயும் ஒரு டவுட்டை கிளப்புறாங்க. இது காஞ்சிபுரத்தில் துவக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு காஞ்சிபுரத்தில் தான் சங்கர மடம் இருந்தது, சக்தி பீடம் அப்படின்வாங்க. இது காஞ்சிபுரம் சக்தி பீடம். அந்த சக்தி பீடத்தில் துவக்கப்பட்ட மடம் அப்படின்னு ஒரு கூற்று உண்டு. ஆனால் அதை உடைக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மடம் இங்கே இருந்தது கிடையாது, தஞ்சாவூர் கும்பகோணத்தில் தான் இந்த மடம் இருந்தது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த மடம் இங்கே வந்துருச்சு. சந்திரசேகர சுவாமிகள் ஏற்கனவே அவர் காலகட்டத்தில் தான் அது கொஞ்சம் முன்னாடி தான் இங்கே வந்தது. ஏன்னா அவர் 1800களில் பிறந்தவர். அப்போ 1900கள் பிகினிங்கில், அதாவது 20ஆம் நூற்றாண்டு பிகினிங்கில் வந்ததுன்றது ஒரு கதையும் இருக்குது. அதுக்கு நிறைய ஆவணங்கள் இருக்குது. இது கும்பகோணத்தில் இந்த மடம் இருந்ததாகவும் அதுக்கப்புறம் காலப்போக்கில் சரபோஜி மன்னர்கள் இது பெருசாக ஆதரித்ததாகவும் அதற்கப்புறம் இந்த மடம் இங்கே வந்ததாகவும் ஒரு கதை இருக்குது. இன்னொரு கதை என்ன இருக்குன்னா இது இங்கே தான் இருந்துச்சு, காஞ்சியில் தான் சங்கர மடம் இருந்தது. இந்த நவாபுகள் ஆட்சி நடந்துச்சு, ஆற்காடு நவாபுகள்னு சொல்லுவாங்க. ஆற்காடில் துவங்கி சென்னை வரைக்கும் அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆற்காடு, ராணிப்பேட்டை, இது எல்லாத்தையும் அவங்களோட தளம் எங்கே இருந்துச்சுன்னா ராணிப்பேட்டையில் தான் இருந்தது. ஆற்காடில் அவரோட தலைமையாக இருந்துச்சு. அங்கேருந்து எல்லாத்தையும் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட சண்டை, நவாபுகளுக்குள்ளேயே சண்டை, பிரிட்டிஷ்காரனுக்கு நவாபுகளுக்கு சண்டை, இப்படி பயங்கர சண்டை வந்ததுனால ஓவர் கரைச்சலாகி மடத்துக்கு பிரச்சனை வந்ததுனால மடம் தற்காலிகமாக கும்பகோணத்துக்கு மாற்றப்பட்டு மீண்டும் சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்துட்டாங்கன்னு ஒரு கூற்று இருக்குது. இதெல்லாம் தான் சங்கர மடத்துடைய அடிப்படை கதைகளும் வரலாறுகளும். இதில் லேட்டஸ்ட்டாக ஃபோட்டோ உள்ளது யார் அப்படின்னா சந்திரசேகர சுவாமிகள். பெரியவான்னு இப்போ சொல்லுவாங்க. இந்த நூற்றாண்டில் சொல்லப்பட்ட பெரியவா யாருன்னா குத்த வச்சு உட்காந்துருப்பார் ஒரு குச்சியோட. அவர் தான் சந்திரசேகர சுவாமிகள். அவர் தான் பெரியவான்வாங்க. அவர் 100 வயசில் அவருக்கு பாலாபிஷேகம், நெய்யாபிஷேகம் இதெல்லாம் பண்ணும்போது அடுத்து கொஞ்ச நாளில் இறந்துட்டார் அவர். சரியா? 100 வயதை கடந்து வாழ்ந்தவர். அவர் இருக்கும்போதே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயேந்திர சரஸ்வதினு இருக்கார்ல இப்போ, அதுக்கு முன்னாடி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். இவர் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் 50களில் அந்த டைமில் பிறந்தவர். அவரை ஆக்குறாங்க. ஆக்கினோடனே ஒரு இளம் வயதில் என்ன பண்ணிடுறாருன்னா தண்டம்னுவாங்க. ஆமாம், ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்கும். சங்கராச்சாரியார் உட்கார்ந்துருப்பாரு, அது பக்கத்தில் ஒரு குச்சி இருக்கும். கமண்டலம்ன்றது வேறமா? இது கமண்டலம் ஒரு பூஜா வச்சிருப்பாங்க, அதுதான் கமண்டலம். வேற மாதிரி சொன்னீங்கன்னா தண்டமாயிருவீங்க நீங்க. தண்டம்ன்றது வேற, தண்டம்ன்றது வேற. ஸோ அந்த தண்டம் இருக்கு பாருங்க, அந்த தண்டத்தை வச்சிருப்பாரு. அந்த தண்டம் தான் இவர்களுக்கு அதிகார பதவி. இப்போ நீதிபதி வராருன்னு ஒரு காலத்தில் எடுத்துனா கையில் கோல் வச்சுருப்பாங்க, அந்த பிஏ மாதிரி. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. கலெக்டர் வராருன்னா தூக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தான் அதை பிடிங்கி வச்சுட்டாங்க, வேணாம்யா ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தண்டம் தான் இது சந்நியாசத்தின் அடையாளம். அதையே வச்சுட்டு அவர் போயிட்டார், ஓடி போயிட்டார். யாருக்குன்னா ஜெயேந்திர சரஸ்வதிக்கும் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுக்கும் ஏற்பட்ட மோதல். என்ன மோதல்னு யாருக்கு, அது பகவானுக்கு தான் தெரியும். அந்த மோதல்ல இவர் மடத்தை விட்டே ஓடிட்டார், நேபாளத்துக்கு போயிட்டார். போய் வேற சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அது ஆதாரபூர்வமா இது ஆயிடுச்சு, அவர் ஒரு இதோட போயிட்டாரு அதோட போயிட்டாருலாம் சொல்லுவாங்க. அது எதோட போயிட்டாருன்னு பகவானுக்கு தான் தெரியும், அந்த காமாட்சிக்கு தான் தெரியும். ரைட், அதை விட்டுடலாம். போன உடனே பெரியவர் டென்ஷன் ஆகிட்டார். அவர் எப்படின்னா இந்த தப்பான வழிக்கோ பெண்கள் விவகாரம், பண விவகாரம் இதுக்கெல்லாம் போக மாட்டார். அவர் வாழ்நாள் வரைக்கும்
பணம் அரசியல் தலையீடு இருக்கும். ஆனால் அவர் வந்து அரசியலில் நேரடியாக இந்த கட்சி அந்த கட்சி அவரெல்லாம் பண்ணல. அவர் வந்து சனாதன தர்மத்தை ஏந்தி பிடிப்பதற்காகவும் பிராமண சமூகம் வீழ்ந்து விடக்கூடாது அவர்களை காப்பதற்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் அவர். அதுக்காக வேணா அரசியல்வாதிகள்கிட்ட பேசியிருப்பாரு, டெல்லி வரைக்கும் ஆள் அனுப்பியிருப்பாரு, இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது, பெண்களுக்கு வந்து சொத்துல பங்குரிமை கொடுக்கக்கூடாது, பெண்கள் வேலைக்கே போகக்கூடாது, அது பாவச் செயல், அப்படி அந்த மாதிரி ஒரு சட்டம்லாம் கொண்டு வராதீங்கன்னு சொல்லி டெல்லியை எதிர்த்து ஆயிரக்கணக்கான பிராமண மக்களை அங்கே அனுப்பியவர் சந்திரசேகர சுவாமிகள். பெரியவா அப்படிதான் பண்ணியிருக்காரு. தவிர இரண்டாவது இருந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மாதிரி ஜெயிலுக்கு போனவர் கிடையாது. அவர் கொலை குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் கிடையாது, பெண்கள் தொடர்பான குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் கிடையாது, பண விவகாரத்தில் ஆளானவர் கிடையாது, அரசியல் புரோக்கர் வேலை பார்த்தார் அப்படின்னு பேர் வாங்கினவர் கிடையாது. இதெல்லாம் நம்ம சொல்லப்பட்டது, வழக்கில் பதியப்பட்டதுனால நம்ம சொல்றோம். அப்போ போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஆர் வெங்கட்ராமன் சொல்லி இந்திய ஜனாதிபதியாக இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அவர் வந்து மடபக்தர். யார்? முன்னாள் ஜனாதிபதி, ஒரு மடபக்தர். அவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஓடிட்டாருன்னு பொறுக்க முடியாமல் அவருடைய படைகளெல்லாம் வச்சு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வச்சு தேடி பிடிச்சிட்டாங்க. நேபாளில் இருந்தார். நேபாள். ஆமாம். ஆனால் நாடு கடந்தோ கடல் கடந்தோ சங்கராச்சாரியார்கள் வெளியில் போகக்கூடாது இப்படின்றது அங்கே உள்ள மட சட்டம். புரியுது அவங்களுக்கு? அந்த சட்டத்தை இவர் மீறிட்டார், அதில் அமுக்கிட்டாங்க. அவர் நேபாளம் போல இப்போ இங்கே தான் இருந்தார், பக்கத்தில் கலவையில் இருந்தார், கூட்டு வந்துட்டோன்னு சொல்லி வச்சுட்டாங்க. அது வந்து பல கதைகள் பேசப்பட்டுச்சு. அவர் அங்கே இருந்தார், இங்கே இருந்தார், பாம்பேல இருந்தார்லாம் பேசப்பட்டது. அதுவும் நம்ம காமாட்சிக்கே வெளிச்சம், அதையும் விட்டுடலாம். அதற்கப்புறம் நடந்த கொலை, சங்கர்ராமன் கொலையில் ஒரு தீபாவளி அன்று ஆந்திராவில் 4 மடங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஆற்காட்டில் ஒரு மடம் இருக்கு, கர்நாடகாவில் மடம் இருக்கு, காரைக்குடி பக்கத்தில் மடம் இருக்கு, கும்பகோணத்தில் மடம் பிரான்ச் இருக்கு. இதே மாதிரி ஆந்திராவில் இருந்த இதில் போய் இவர்கள் இருக்காங்க. போலீஸ் வந்து இவரை பிடிக்க போகுதுன்னு தெரிஞ்சோடனே இவர் ஆந்திராவுக்கு போயிட்டார். இவர் ஆந்திராவில் தான் இருக்காருன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் நேராக போய் ஆந்திராலே பிடிச்சிட்டு வராங்க. அங்கே இளையவரான விஜயேந்திரரும் அங்கே இருக்காரு. அவர் செய்த பாவத்திற்கு இவர் சாட்சிகளை மறைச்சிட்டாருன்னு இவரையும் தூக்கிட்டு வந்து இருவரும் ஜெயிலில் போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்காக. இந்த இளையவர் இருக்காருல்ல இப்போ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமி, இவர் வந்து நல்ல அறிவாளி. நான் ஒரு 3 தடவை அவரை சந்திச்சிருக்கேன். ஜெயேந்திரரை பேட்டி எடுக்கும்போது ஒரு தீபாவளிக்காக போயிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் விசிட் அப்போ போயிருக்கேன். மதுரைக்கு ஒரு டைம் வந்திருந்தார், அப்போ இவரை கூட பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இவர் தனியாகவும் பேட்டி கொடுத்துருக்காரு. சரியா? பயங்கர நாலேஜபிள் பர்சன். இவர் ஜெயிலுக்கு போகிறது இதெல்லாம் விட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இவர் எப்படி 3ஆவதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சட்டத்தில் இடம் இல்லை. ஆனால் சந்திரசேகர சுவாமிகளுக்கு வந்து எப்போ ஓடி போனாரோ தண்டத்தை வச்சுட்டு, யார்? விஜயேந்திர சரஸ்வதி ஓடி போனாரோ அப்பயே அவர் மேலே இருக்கிற சந்தேகம் வந்துருச்சு. இவர் இனி தொடர்வாரா, திடீர்னு எங்கேயா போயிட்டாருன்னா நமக்கு அப்புறம் யார் பார்க்குறான்னு 3ஆவதா ஒருத்தரை பால சுவாமிகளாக நியமிக்கிறாங்க. சந்திரசேகர சுவாமிகள்ன்றவர் மூத்தவர். ஜெயேந்திர சரஸ்வதி ஓடி போயிடுறாரு. அவர் எப்போ வேணாலும் மீண்டும் ஏதாவது முடிவு எடுக்கலாம், நமக்கு அவர் கருத்து முரண்பாடு இருக்குன்றதுனால 3ஆவதா விஜயேந்திர சரஸ்வதிகள்னு ஒருத்தரை, ஒரு பாலகனை சந்திரசேகர சரஸ்வதி அவர்களே நியமிக்கிறார். அவர் காலத்திலே 2 சங்கராச்சாரியார் நியமிக்கிறார். அந்த 2ஆவது தான் இவர். ஆனா இவருக்கு அதிகாரம் கிடையாது, இவர் கூட இருப்பார், சப்போர்ட்டுக்கு தான் இருப்பாரே தவிர அவர் முழு பொறுப்பு கிடையாது அவர். அப்போ ஆனால் சங்கராச்சாரியாருக்குள்ள எல்லா மரியாதையும் அவருக்கு இருக்கும். சரியா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து பக்கத்தில் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், பாலகனாக இருக்கார். குழந்தை பருவத்திலேயே ரிக்வேதம், சாமவேதம், அஜர்வன வேதம் உள்ளிட்ட வேதங்களையும் இன்னும் பல தத்துவங்களையும் இதெல்லாம் இளம் வயதிலே கற்று தேர்ந்த 7-8 வயசுலேயே பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். அப்போ பெரியவா பார்க்குறாரு, யார்? பெரியவான்றாங்கல்ல, அவர் பார்க்குது, கப்புன்னு இவரை பிக்கப் பண்ணுறாரு. இந்த பையன் தான் கரெக்டுன்னு ஒரு நல்ல நாள் பார்த்து 14 வயசில் சங்கராச்சாரியாரானவர் அவர். யார்? இப்போ இருக்கிற விஜயேந்திர சரஸ்வதி. அவர் அப்படியே இருக்கார், ட்ராவல் பண்ணுறாரு கூடயே. அவரை கொண்டு வந்தவொடனே நடுவில் இருக்க சங்கராச்சாரியார் ஆஃப் ஆயிடுறாரு. எப்போ வேணாலும் நம்மளை இவரே தூக்கி எறிஞ்சாலும் எரிஞ்சிடுவாருன்ட்டு. ஆனால் 2 பேருக்கு சண்டை போது அவருக்கு 80 வயசுக்கு மேலே ஆயிடுது.
90 வயசு ஆனோடனே அவர் வீக் ஆகிறாரு, வெளியே போக முடியல, வேலையெல்லாம் அவர் தான் பார்க்குறாரு. அரசியல் தலையீடு, அரசியல் கட்சி கூட்டணி, டெல்லியில் பணம் வாங்கி கொடுக்குறதெல்லாம் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தான் சண்டை ஜெயலலிதாக்கு அவருக்கு வந்ததாகவும், பிஜேபி வந்து எலெக்ஷனுக்கு கொடுத்த காசை அவர் பாதி காசை தரலன்னும், மடத்து அவர் சொந்தமாலாம் செலவு பண்ணி அவர்னா ஃபாரின் டூர் போக போகிறாரா இல்லை ஹெலிகாப்டர் வாங்கி ஓட்ட போகிறாரா, அது இல்லை. நல்ல காரியங்களுக்காக மருத்துவமனை கட்டுவது, பள்ளிக்கூடங்கள் இருக்கு சங்கர மடத்தை சார்பில், அதெல்லாம் வந்தது யார் காலத்தில்? ஜெயேந்திர சரஸ்வதி காலத்தில். அவரை வந்து தவறான கருத்துக்கள் அவர் மீது பரப்பப்பட்டாலும் அவர் ஓடி போயிட்டாரு, அங்கே ஓடி விட்டார், இங்கே ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி அவரோட ஓடிட்டாரு அப்படின்லாம் பேச்சு வந்தாலும் அவர் காலத்தில் தான் ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகிட்ட காசை போட்டு 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 டொனேஷன் வாங்கி கட்டினார். ஜெயலலிதா காசே டொனேஷன் போட்டார். அது இங்கே தான் அவருக்கு வேண ஆரம்பிச்சது. பாஜக வந்து ஒரு தேர்தல் செலவுக்காக இவர்கிட்ட கொடுத்துக்கோ. அந்த காலத்தில் எப்படின்னா நேரடியாக கொண்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நியாய தர்மம் பார்ப்பாங்க. பிஜேபிக்காரங்க கூட நியாய தர்மமாக இருப்பாங்க. ஒரு ஏஜென்ட்ட காசு கொடுத்து அவங்க ஆளை வச்சு வாங்கிக்கங்கன்னு வாங்கி. அப்போ நாங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு இவர்கிட்ட கொடுத்துறோம்னா மொதல் ரவுண்டு வந்த அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டு போய் சேரலை, ஜெயலலிதா அம்மையார் விட்டுருச்சு. ரெண்டாவது வந்தப்பையும் அத்வானி வந்து சொன்ன தொகையில் பாதி வரல. அப்போ தான் கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சொல்லிட்டு போன அமௌண்ட்டு எவ்வளோ கொடுத்து அனுப்புகிறீங்க? இல்லையம்மா எல்லாமே கொடுத்து அனுப்புகிறேன். எனக்கு முதல்ல வந்து 1 கோடின்னு வச்சு 50 லட்ச ரூபா தான். 50 லட்சமா? அண்ணா இல்லையே 1 கோடி கொடுத்துட்டோமே. 50 லட்சம் தான் வந்துச்சுன்றேன், நீங்கள் 1 கோடி கொடுத்துட்டீங்க. அப்போ சரின்னு விட்டுட்டேன், அடுத்து தருவீங்கன்னு பார்த்தா அடுத்த ரவுண்ட்லேயே 50 லட்சம் கம்மியாக வருதுன்னு. சரி இருங்க நாங்கள் பேசிட்டு வரோன்னே இந்த அம்மையாருக்கு தெரிஞ்சது. கொடுத்துட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆளை வச்சு கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை மடத்துக்கு கொஞ்சம் செலவாயிடுச்சு, பள்ளிக்கூடம் அது இதுன்னு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னதாக தகவல். அந்த அம்மா கடுப்பாயிரு. கட்சி நிதிக்கு டெல்லியிலேருந்து காசு கொடுக்க சொன்னால் ஏதோ 1 கோடியில் 5 லட்சம் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, 1 லட்சம் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, பாதிக்கு பாதியை எடுத்துக்கும் போது இது ஆட்டையை போடுற மாதிரி வராதா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாமா? எதையுமே இது எல்லாமே அந்த வழக்கிலையும் ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கைக்கான காரணம், சங்கர மடத்தின் மீது ஜெயலலிதா பாய்ந்ததுக்கான காரணம் இதெல்லாம். படித்த உடனே தூக்குடான்ட்டாங்க. இல்லை ஒரு கொலையும் நடந்துச்சுல்ல சார். அப்போ இதுக்காக தூக்க முடியாதுல்லம்மா. இப்போ நீங்கள் வந்து போகிறீங்க வெளியில், போலீஸ் உங்களை பார்க்குது, உங்களுக்கு ஃபைன் போடும்னு நினைக்குது. எப்படி ஃபைன் போடும்? ஹெல்மெட் இல்லை, நடந்து போகிறப்போ உங்களை 2 நாளாக பிடிக்கணும்னு பார்க்குறாங்க, முடியல, நீங்கள் நடந்தே போயிட்டுருக்கீங்க. 3ஆவது நாள் ஒரு வண்டியை தூக்கிட்டு போகிறீங்க, ஹெல்மெட் இல்லாமல் கப்புன்னு பிடிச்சிடறேன். ஹெல்மெட் இல்லை 1000 ரூபா கொடுமா. அன்றைக்கி இன்ஸ்பெக்டர் என்னம்மா சொன்னேன், மிரட்டிட்டு போனேம்மா, நடந்து போனால் அவனை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? என்றைக்கா இருந்தாலும் நீ வண்டியில் வந்தானா? இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதில் பிடிச்சிடறாங்க. ஆனால் நடந்தது உண்மை. சங்கராச்சாரியார் ஆமாம், அவர் செத்துட்டார்ல ஒருத்தர், அது உண்மை தானே? உங்களுக்கு தெரியுமில்ல, ஒருத்தர் செத்தார்லம்மா சங்கரராமன். அது தெரியும் சார், பல வருடங்கள். அப்போ அவர் எப்படி அவரா தானா மறந்து குடிச்சும் தானா வெட்டிக்கிட்டு செத்துட்டாரா? கோயில் கொடூரமாக குத்தி அவரே செத்துட்டாரா? இல்லை. அப்போதான் இவர் தூண்டுதலின் பேரில் நடந்ததா ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா போடுது அந்த அம்மா. பிடிக்க முடியுதான்னு நினச்சேன், நான் பிடிக்கிறேன் பாருங்க. அதில் மனம் நொந்து அப்படியே சாப்பிடாமையே உயிரை விடுறதுக்கு முடிவு பண்ணி அவர்களுடைய சம்பிரதாயத்தை நிறைவேற்ற முடியல, சிறைக்கு வந்துட்டேன், அவமானம், கிரிமினல்ஸ் இருக்க இடத்துல நான் வந்து உட்காந்துட்டாலே நாங்கள்லாம் ஒரு இது விரிச்சு தான் உட்காருவாங்க. அந்த காலத்தில் இப்போ மான்தோல்லாம் வச்சுருந்தா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து ஒரு துணி போட்டு உட்காருவாங்க. அவர் தனி சேர், அவங்கள தவிர யாருமே அதில் உட்காரக்கூடாது. ஜெயிலில் விடுவானா தனி சேரு, கல்லில் தான் உட்காரணும். பாத்ரூம் போகிறது வேற ஒரு அது சொன்னாலே அசிங்கமாக இருக்கும், அது அவர்களுடைய இது. அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. அப்படிங்கும்போது மனம் வந்து சாப்பிடாமே இருக்கார். இந்த தகவல் கலைஞருக்கு வருது. கலைஞர் அப்போ ஆட்சியில் இல்லை, ஜெயலலிதா ஆட்சியில் இருக்காங்க. கலைஞர் வந்து மத்தியில் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கார். அப்போ கலைஞர் வந்து ஃபோன் போட்டு, அந்த ஜெயிலர் இன்னும் இருக்கார், சூப்பரண்டாக இருந்தார், அவருக்கு ஃபோன் போட்டு கேட்குறாரு, என்னையானே. அவர் சொல்கிறாரு, சாப்பிடவே மாட்டுறாருங்க, உயிரை மாய்த்து கொள்ளுன்றாரு, எனக்கு எல்லா மரியாதையும் போயிடுச்சு. அப்படிங்கும்போது கலைஞர் சொல்கிறாரையோ, அவரோட உயிரை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமையா? திராவிட ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு சங்கராச்சாரியார் இறந்துட்டார் அப்படின்னா அவர் பெரிய பாவ செயல் மாதிரி இது மாதிரி 1000 பேர் கெட்டு போயிடும் ஏன்னா அப்படின்னு சொல்லி கலைஞர் ரிக்வெஸ்ட் பண்ணி அவருக்கு என்னென்ன பண்ணி கொடுக்க முடியுமோ நீ ஜெயிலில் பண்ணி முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னு அவர்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சொன்னாரோ, ஒரு வேளை ஃபோன் போட்டு பேச சொன்னாங்களோ, அதை மறைக்கிறாரு அந்த அதிகாரி. கூப்பிட்டு சொல்லி அவரை கலைஞர் கூப்பிட்டு தான் யார் உயிரை காப்பாற்றினது, பிடிச்சி போட்டது யார்? ஜெயலலிதா. 2 பேரையும் பிடிச்சி போட்டது பிராமணர் என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதா. பிராமணர்களுடைய கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார்களை சிறையில் தூக்கி போட்டு கேவலப்படுத்தி அந்த மடத்தை அசிங்கப்படுத்தி உலகம் முழுவதும் அவமானப்படுத்திய
ஒரு நபர் யாருன்னா ஜெயலலிதா. அது காரணம் இவர்கள் அவர்கிட்ட தப்பா நடந்துட்டாங்கன்றது. தப்பா நடந்துட்டாங்கன்னா பணம் மேட்டர் இல்லை. ஆனா இதே ஜெயலலிதா அவர்களும் ஆனா காப்பாற்றியது அதுக்கு முன்னாடி போயிருக்காங்க. சேர் போட்டு உட்கார்ந்தாலும் அதுக்கு முன்னாடி. ஏன்னா அவர் தானே இது மாதிரி டீலிங், அரசியல் டீலிங். ஓகே. அப்ப என்ன பண்றாங்கன்னா கலைஞர் தான் காப்பாற்றியது. அதை யார் சொல்லியிருக்கா? ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளே சொல்லியிருக்காரு, வேற யாரும் இல்லை. ஜெயில இருந்து வந்தவொடனே சங்கராச்சாரியார்களை பார்க்கறதுக்கு இந்த உலகம் முழுவதும் உள்ள மட பக்தர்கள் நேரம் அங்கதான் போகணும். அவர் போக மாட்டார். அவரை போய் பார்க்க போனீங்கன்னா தரையில தான் உட்காரணும். இதானே பார்த்துருக்கீங்க நீங்க. பிஜேபி ராதாகிருஷ்ணனா இருந்தாலும் சரி, இந்த காய் மீன் கத்திட்டு இருக்க ஒரு லேடி ஒன்று இருக்கு, எல்லாம் போய் இப்படி தான் உட்காந்துருப்பாங்க, தூக்கி போடுவாங்க. கலைஞர்கிட்ட அவர் எப்படி தெரியுமா? கலைஞரை ஜெயேந்திர சரஸ்வதிகள் ஜெயில இருந்து வந்து தட்டு தாம்பாளத்தோட பழங்களோட வந்து அவரை சந்தித்து நன்றி சொன்னது எங்க? கலைஞரை பார்த்து. இதெல்லாம் வரலாறு தெரியுமா இருக்காது? இன்னைக்கு சங்கிகள் குதிக்கிறானே, இவங்க மடத்தை காப்பாற்றியது, இவங்க சங்கராச்சாரியாரை உயிரோட வைத்திருந்தவர் யாருன்னா கலைஞர் கருணாநிதி. போய் டேட்டாவை எடுத்து பார்க்க சொல்லுங்க. தட்டு தாம்பாளத்தோட திடீர்னு கலைஞரை பார்ப்பதற்கு அவர் வீட்டுக்கே போய், யாரு? சங்கராச்சாரியார். இவங்கெல்லாம் யாரு? சங்கிகள்லாம் எங்க போறான்? அங்க போய் தரையில உட்காந்து பார்க்கறான். போடுறத இப்படின்னா இப்படி வாங்கிக்கிறான். சங்கராச்சாரியார் கையில தாங்கி கொண்டு போய் நின்று கொண்டே கலைஞர் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் கொடுத்த காட்சிகள் பழைய போட்டோ இருந்தால் தேடி பார்த்துங்க தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த நன்றியை மறந்து விட்டு இந்த சங்கிகளும் பிராமணர்களும் அதே சிறை சென்ற ஜெயலலிதாவை இன்னைக்கு இது பண்ணுவாங்களே தவிர, ஏன்னா இந்த ஜெனரேஷனுக்கு அது தெரியாதுல்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, இவங்களுக்கு தெரியாது. மடப்பையங்க, மானம் கெட்டவர்கள். புரியுதா? விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு தெரியும்ல சார்? அவருக்கு தெரியும், அவருக்கும் தெரியும், பிராமணர்களுக்கு மனசாட்சிகளுக்கும் தெரியும். மூத்த பிராமணர்கள் அந்த காட்சியை பார்த்தவர்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பிராமணர்களுக்கு தெரியும். கலைஞரை போய் ஜெயேந்திர சரஸ்வதி சந்தித்து என்ன பண்ணாரு, கலைஞரை போய் அவர் சந்திச்சாரா இல்லை கலைஞர் போய் அங்கே போய் மடத்தில் உட்கார்ந்தாருன்றது அவர்களுக்கு தெரியும். வீட்டில் கொண்டு போய் தட்டு தாம்பாளத்தோட ஃபுல்லாக ஒரு 50 ஆப்பிள் பழம்னு சொல்லி தூக்க முடியாமல் அனைத்து பழங்களையும் சம்பிரதாயப்படி கொண்டு கையில் இப்படி கொடுக்குறாரு. கலைஞர் வாங்குறாரு தொட்டு. அப்பயே முடிஞ்சு போச்சா? ஜெயிலுக்கு போனப்போ எங்கள் சம்பிரதாயம் எல்லாம் மண்ணாங்கட்டி முடிஞ்சு போச்சு. அவர்களையும் உயிரோடு காப்பாற்றி இந்த மடம் இன்னைக்கு இருக்குன்னா அது கலைஞர் கருணாநிதி தான் காரணம். புரியுதா அவங்களுக்கு? இதெல்லாம் கலைஞருக்காக டிஎம்கேக்காக சொல்லலை, வரலாறு இதெல்லாம். திராவிடர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட அந்த மடத்தை காப்பாற்றியது யாருன்னா திராவிடர்கள், திராவிட தலைவர் கருணாநிதி. புரியுதா அவங்களுக்கு? அதுக்கு அடுத்து அதோடு ஆஃப் ஆனவர் தான் விஜயேந்திர சரஸ்வதிகள். வெளியே வரல, மேக்சிமம் அமைதியாக போவார். விஜயேந்திர சரஸ்வதி மிகப்பெரிய டேலண்டட். 14 வயசுலேயே வராரு. நீங்கள் சொன்னீங்களே இளம் வயசில் வராருன்னு. டிராவிடு 21 வயசுலேயே வந்திருக்கு. அவர் 14 வயசுலேயே வந்தாருன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அவர் தான் இன்றைக்கி, அவர் 1959 பிறந்தவர். அவர் தான் வந்து இந்த சுப்பிரமணிய கணபதி டிராவிடுக்கு பெயர் மாற்றி, அதுக்கு முன்னாடி நீளம் அவரும் பேர் மாற்றி இன்னைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி. அப்போ அவர் சந்திரசேகர சுவாமிகள் இருக்காரு மூத்தவர், அவரோட பேரே இவருக்கு வச்சுட்டாங்க. எதுக்காக இவர் வைத்திருப்பாருன்னா இவரை சன்னியாசியாக மாற்றி ஞான இது கொடுத்தது யாரு? சந்திரசேகர சுவாமிகள். அவர் நினைவாக மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து சுந்தரபாண்டியன் இருப்பான், மகன் ராஜபாண்டியன் இருப்பான், பேரனுக்கு திருப்பி சுந்தரபாண்டியன் பேர் வைப்பாங்க. திருப்பி வந்து வேற ஏதாவது பாண்டியன், நெடுஞ்செழிய பாண்டியன் இருக்கா, அதுக்கப்புறம் மகனுக்கு திருப்பி சுந்தரபாண்டியன் வைப்பாங்க. இது ஒரு மன்னர்கள் வர்றதில்லை, இது மடவெளியிலேயே அப்படித்தான் வருது. அதனால அவர் பேரே இன்னைக்கு சூட்டி அவர் பதவியேற்றிருக்கிறார். இதில் என்ன ஒரே ஒரு இது என்னன்னா, சங்கர மடம் பிராமணர்களுக்கான மடம். பிராமணர்களை தூக்கி பிடிக்க, அவர்களை காப்பாற்ற, அவர்களுடைய இது அழிந்து விடக்கூடாது என்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு மடம் தான். ஆனால் இந்துக்களுக்கான மடம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுங்க. மாரியத்தா காளியத்தா கோயிலுக்கெல்லாம் அவர் வரமாட்டார்ன்றதுல அவர்களுடைய வழிபாட்டு முறைகள் என்னன்றது தெரியும். அது அவர்கள் இஷ்டம், அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எனவே புதிய மடாதிபதி அந்த பிராமண மக்களுக்கு கிடைத்திருக்கிறார். ஆளுநர் போகாமல் இருப்பாராம்மா? ஏமா ஆளுநர் தான் ஒரு ஆஃப் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். பிரமுகர்கள் போயிருந்தாங்க, ஆளுநரும் குறிப்பா. அவர் எப்படிமா போகாம இருப்பார்? அவங்க ஆளு, அவர் அதற்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி போகாம இருப்பார்? அவர் அதுக்கு போறதுல என்ன தப்பான வழியில் ஆளுநர் போல இல்லை, தவறான காரியம் எதுவும் செய்யல, அதனால விட்டுருங்க. நன்றி சார், நன்றி. மீண்டும் பல்வேறு செய்திகளோட சந்திப்போம். நன்றி. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி.
என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்ஸியோட 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ்.